ஹே கைஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு எபிசோட் 14 தான் போகிறோம். அது மாதிரி வீடியோக்குள்ள லைக் மறந்துட பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அந்த டீமன் கேட் இருக்க இடத்துல நுழைந்திருப்பேன். உள்ள நுழைந்து அடுத்த செகண்ட் எக்கத்துக்கு மாஸ்டர் இவங்க போட்டு இருக்கும். இவனு ஸ்கெலிட்டல் ஷோல்டர்ஸை வச்சு கேர்ஸ் டெக்னிக் வச்சு அதை எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் என்னதான் லாக் பண்ணாலுமே அது கொடூரமாக இருக்கும். அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, ஒரு சைடு அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ இன்னொரு சைடு எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்தாலுமே அது நிற்கிற மாதிரி இருக்காது. அந்த டீமன் கேட்டு ஃபுல்லாக பண்ணி நிறைய மாஸ்டர் ஜென்ரேட் பண்ணி வர வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதை டீமன் கேட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அது ஒன்ஸ் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னுமே ஸ்டேபிளாக இல்லை, திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னு பக்கத்தில் ஹீரோயின் தான் சொல்லியிருப்பா. அதுக்குள்ளே இருந்து டீமன் கிங்கோட வாய்ஸ் தான் இருக்கும். அந்த டீமன் கிங் தான் மொத்த மான்ஸ்டரையும் என்ன சமனிங் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, எல்லாமே முடிஞ்சுன்னு வச்சிருப்பேன். இந்த பொண்ணுக்கு வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும்ல. இப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறேன். அவனோட ஸ்கெலிட்டன் எல்லாமே அப்படியே கொத்து அழியாக இருந்துது. அந்த இடத்துல பயங்கரமான ஃபோர்ஸ் ஆரம்பிக்குது. நம்ம டீமன் கிங் இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல வந்திருக்கோம். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம். ஆனால் இந்த வாட்டி உன் ஷீட்டு மட்டும் உடையதில்லை, நீனு இந்த வாட்டி சாப்பிடுன்னு சொல்லி அதுவும் பற்றி நம்ம ஹீரோ ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் எங்கள் ஹீரோயிட்டு வேறு டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட ஸ்கெலிட்டன் நம்ம வச்சு தான் 2 பேர்த்தையும் ப்ரொடக்ட் பண்ணியிருப்பேன். ஸ்கெலிட்டன் நாமெல்லாம் இந்த டீமன் கிங்கிட்ட சுத்தமாக வேலை செய்யாது. அந்த டீமன் கிங் அதோட பாதி பவர் தான் கண்டிக்கும். அதுக்கே நம்ம ஹீரோவை தாக்க முடிஞ்சிருக்காது. ஹீரோயினால இந்த வாய்ஸை கேட்க கூட முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த வாய்ஸை கேட்க முடிஞ்சிருக்கோம். அந்த டீமன் கிங் லாஸ்ட் வாட்டி உன்னை சாதிக்கல, அதில் எனக்கு செம்மையாக காண்டாயிடுச்சு. இந்த வாட்டி சாடா சொல்லி பண்ணால் என் இடத்துக்கே வண்டியாக சொல்லி நம்ம ஹீரோ சாதிக்க வந்திருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதுவும் வந்திருக்கும். இவனை காப்பாற்றுறதுக்கு ஸ்கெலிட்டன் வந்திருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் செத்து இருக்கும். நம்ம ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டேன். நம்ம ஹீரோயினாச்சும் காப்பாற்று சொல்லி எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்ல அதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் அது லைட்டாக தான் டேமேஜ் ஏற்படுத்திருக்கும். அது இன்னுமே விடாமல் அந்த டீமன் கேட்லேருந்து கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ ரீசெண்டாக வரையெல்லாம் எடுத்து அந்த எலமெண்டல் குவீனோட பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த எலமெண்டல் குவீனோட பவர் யூஸ் பண்ணால அந்த டீமன் கிங்கும் அந்த கேட்டுக்குள்ளே போயிருக்கும். டீமன் கேட்டும் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த வாட்டி போகிறேன், ஆனால் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி அதுவும் கிளம்பியிருக்கோம். இது அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லானு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அது இருக்கல லெவல் 80க்கு மேலே வந்துருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ உள்ள அந்த டீமன் கேட் மறந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறேன். அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி நிறைய சோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது. வந்து பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க சொல்லி எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. இந்த டீமன் மாஸ்டருக்கு தான் எக்கச்சக்கமான டஞ்சன்லாம் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இந்த டஞ்சனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருப்பேன். ஏன்னா பாய் சொல்லியிருப்பாரு, முடிஞ்ச அளவுக்கு உள்ள போ, எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா தம்பி, அதுக்கப்புறம் உனக்கு அந்த காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த காம்படிஷனுக்கு முன்னாடி நம்மளும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி இவங்க வந்தால் ஆல்ரெடி இருக்க வைக்கலாம். தம்பி எங்கள் கூட வந்து டீமேட் ஆகிறியா, உன்னோட லெவல் கம்மியாக இருக்குது, நீ உள்ளே போனால் செத்து போயிடுவா, அநியாயமாக சார் இருக்குது, எங்கள் கூட வந்து டீமேட் ஆகிக்கலாம்னு சொல்லல. அங்கே இருக்க ஹீரோயினோ இல்லை நாங்களே போய்க்கு வந்து இருப்பாங்க. 2 பேருமே கிளம்பிப்பாங்க. இவங்க சூசைட் பண்ண தான் உள்ள போகிறாங்க. இவ்வளோ இருக்குது விஷயம் தெரியாமல் போய் ஃபெவரேஜமாக போகுது இல்லை அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க விடுப்பா, இப்போ எல்லாம் புது பையன் அப்படி தான் பவரை கம்மியாக வச்சுட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. உனக்கு தெரியாதா, 8 வயசு பையன் ஒருத்தன் 8ஆவது லெவல் டென்ஷனுக்குள்ளே போயிருக்கா, ஹெல்டி ஃபீல்டு கூடிய லெவலில் அதிலே போய் ஜெயிச்சிருக்கா சொல்லி புதுசாக அவங்கள கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறேன். உள்ள ஒரு பயங்கரமான சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய எலமெண்டல் மெஜிஷியன்லாம் சண்டை கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய டீமன் மாஸ்டர் எல்லாத்தையும் எலமெண்டல் கேர்ஸ் மூலியமாக மொத்தமாக சோழியை முடிச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான டீமன் மாஸ்டர் ஒரே கேர்ஸ் தான். அந்த கேர்ஸ் மூலியமாக அவ்வளோ மாஸ்டரையும் சாதிச்சிருப்பாங்க. யாரா அவங்க சொல்லி நம்ம ஹீரோ மேண்டு போய் பார்த்துருப்பேன். அந்த டீம் இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டரையும் அடிச்சிருந்துருக்கும். அங்கே ஒரு வழி இருந்திருக்கும். அது கீழே அண்டர் கோடு தான் என்ன போகும், இன்னுமே அவங்க டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹீரோயினும் போகலாமான்னு கேட்டுப்பா, இது என்ன கேள்வி, வா உள்ள போகலான்னு சொல்லி இவங்க உள்ளே போயிருப்பாங்க. அந்த இடமே இருட்டாக இருக்கும். உள்ளேருந்து ஒரு மாஸ்டர் எங்களை அட்டாக் பண்ணி வந்திருக்கும். நம்ம ஹீரோவால் அதை கடிச்சிக்க முடியாது. நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் பார்த்துக்க மாட்டேன் அசாசன் என்ன சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் வச்சு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணியிருப்பேன். என்னப்பா எனக்கு இருட்டில் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பேன். அவ்வளோப்படாத, என்னோட அசாசன் இன்ஸ்டன்ட் எல்லாத்தையும் சொல்லணும், என்னோட போகிறோம்மா நான் எங்கெங்கே மாஸ்டர் இருக்குன்னு சொல்கிறேன், நீ ஒன்று ஸ்கெலிட்டன் வச்சு அடித்து சொல்லி 2 பேருமே டாக் டீம் போட்டு அடிச்சுருப்பாங்க. இருக்க எல்லா மாஸ்டரையும் அடிச்சு இவ்வளோ அண்டர் கிரவுண்ட் இன்னும் உள்ளே போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் உள்ளே போதான் இவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக மாஸ்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் அடிக்கடிக்க இவங்களோட லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோனோட லெவலில் இவனோட அக்காவில் வேகமாக இம்ப்ரூவ் பண்ணு சொல்லி தான் வந்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் உள்ளே பார்க்கல ஒரு பயங்கரமான ஆரம் வந்திருக்கும். இது என்னடா ஆரான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கல. இப்போ நேரம் இருட்ட அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல எலமெண்டல் லெஃப்ட் தான் வந்திருக்கும். அந்த லெஃப்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோட மேஜிக் பவர் எதுவுமே வேலை செஞ்சுக்காது. நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் மேஜோட பவர் யூஸ் பண்ணியிருப்பேன், உடைய அவனோட சோல் பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். 2மே வேலை செஞ்சுக்காது. அது எல்லாத்தையும் அந்த மான்ஸ்டர் நலிஃபை பண்ணிடும். நம்ம ஹீரோவில் எதுவுமே சமாளிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் சமாளிக்கணும்னா கேர்ஸ் டெக்னிக் தான் கடைசி ஒரே வழியாக இருந்திருக்கும். கேர்ஸ் டெக்னிக்கை போட்டு அதை லாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தான் பாஸ் மான்ஸ்டர் இருக்குல்ல, அதை சமாளிங் பண்ணி அதோட தலையை வெட்டலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் ஜஸ்டின்ஸில் அது எஸ்கேப் ஆகிருக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்கெலிட்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு இருக்கும். அந்த பாஸ் மான்ஸ்டர் கூட சண்டை விட்டுருக்கும். நம்ம ஹீரோ கோடார் மூலமா இன்னொரு பாஸ் மான்ஸ்டர் சமாளிங் பண்ணி வர வச்சிருப்பேன். எல்லா ஸ்கெலிட்டையும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டன் பண்ணி நிற்க வந்திருக்கும். அதோட பவர் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆக மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ விட்டால் வேலைக்காது, இதை அடிச்சு நம்ம உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி இந்த மாஸ்டர் பண்ண எக்ஸ்ப்ளோசிவ் டெக்னிக் வச்சு அடிச்சுருப்பேன். இவரோட ஸ்கெலிட்டன் தான் சிலது டேமேஜ் ஆகிருக்கும்.
இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் உதவியாலையும் அந்த பாஸ் மான்ஸ்டர் உதவியாலையும் இந்த மான்ஸ்டரோட சோழியை முடிச்சுருப்பேன். இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர்லாம் பார்த்துருப்பேன். எல்டிபிகேலோட என்னப்பா போக கொடூரமாக இருக்குது. இப்போ புரியுது எதுக்காக இங்கே மனுஷங்க வராமல் இருக்காங்கன்னு சொல்லி இவனு உள்ள டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்காருங்க. இவங்க போக அந்த டீமன் கிங் இருக்கல அவனோட டெரிட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இப்போ தான் வானத்தில் ஒரு மெஜிஷியன் வந்துருப்பாரு. அதுதான் இந்த லெவலோட பாஸ் மான்ஸ்டர் இருக்கும் போது அவனும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வான்னு கூப்பிட்டுருப்பேன். நம்ம ஹீரோவில் அவன் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அவனோட கண்ட்ரோல் கீழே நம்ம ஹீரோவும் போயிருந்திருப்பேன். அவனும் டேரெக்டாக அந்த பாஸ் மான்ஸ்டர் பக்கத்தில் தான் போகிறேன். ஹீரோனும் போகாதான் இல்லைப்பா. இருந்தாலும் இவனோட மைண்டு வேலை செஞ்சுருக்காது. டேரெக்டாக அவன் பக்கத்தில் தான் போயிருப்பேன். அவனும் என்னை சாடி காட்டி நீ செத்து போயிடலான்னு சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோவால் அவெல்லாம் சாடிக்க முடியாது. ரொம்ப ஓவர் பவர்டாக இருப்பேன். என்னை சாடிக்கலாம் நீ செத்துடலான்னு சொல்லி அவனும் சொன்னதே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். ஸ்கெலிட்டன் மாதிரி ஓரளவு தாக்குதுக்கும் இவனை காப்பாற்றுக்கான ஸ்கெலிட்டன் வந்துருக்கும். ஆனால் எல்லாமே அப்படின்னா அப்படியே பஸ்மாக பொசுக்கி போயிருக்கும். இவன் ஃபயர் எலமெண்ட் பவர் வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோவை எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சிருப்பேன். ஆல்ரெடி வந்துட்டு ஐஸ் ஸ்டோம் பவர் இருக்கும். அதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்கான இருக்காது. ஃப்ரீஸ் பவர் வேலை செய்யல. சரி சோல் ஃப்ளேம் டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சோல் ஃப்ளேம் டெக்னிக் வச்சு அவனோட சோலை எரிக்கலாம் ட்ரெயின் பண்ணியிருப்பேன். கண்ட்ரோல் பண்ணலாம் ட்ரை பண்ணால் அதையும் மீறி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டையும் சமணி பண்ணிப்பேன். அந்த ஸ்கெலிட் எல்லாமே அவனை லாக் பண்ணி இருக்கும். இப்போ ஐஸ் ஸ்டோம் டெக்னிக் யூஸ் பண்ணால் வேலை செஞ்சிருக்காது. இப்போ பின்னாடியே அப்படின்னா ஸ்கெலிட்டன் மேது இருக்குல்ல அதை சமனிங் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஸ்கெலிட்டன் மேது தான் அதுங்களோட மேஜிக் பவரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சான்ஸு. இவன் நம்ம அடித்தாலும் இவன் தானே இந்த பாஸ் மான்ஸ்டர். இவன் அடிச்சோம்னா எக்கச்சக்கமான ரிவார்டு கிடைக்குன்னு சொல்லி அந்த பாஸ் மான்ஸ்டரை சோல் ஃப்ளேம் டெக்னிக் வச்சு திரும்ப அட்டாக் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இந்த வாட்டி அந்த பாஸ் மான்ஸ்டரை அதை ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அந்த ஃபயர் பவர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஹீரோ மொத்தமாக அடிக்கலாம் ட்ரை பண்ணிப்பேன். இது இருக்க தான் நான் சோல் ஃப்ளேம் யூஸ் பண்ணேன். கடைசியாக நம்ம சாரமாக இருந்தாலும் இவனை மொத்தமாக எடுத்துடுன்னு சொல்லி இவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அதுக்குள்ளாட்டியுமே என்னோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது போதும்னு சொல்லி எக்கச்சக்கமான போஸ்டரை கைவசம் வச்சுருந்துருப்பேன். அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவனோட ஸ்கெலிட்டன் இருக்குல்ல அதோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோவை காப்பாற்றினிக்கோ. அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுதுங்கோ. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்ட்லேருந்து நம்ம ஹீரோ அதுதான் காப்பாற்றினிக்கோ. பரவாயில்ல நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் நீ சாப்பிடான்னு சொல்லி நம்ம ஹீரோ திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி எக்ஸ்ப்ளோசர் டெக்னிக் வச்சு அடிச்சிருந்திருப்பேன். சோல் ஃப்ளேம் டெக்னிக் வச்சு ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான் அந்த பாஸ் மாஸ்டர் அப்படின்னா அப்படியே காற்ற கறந்து காணாமல் இருக்கும். அது செத்த கவர்மெண்ட்னா எக்கச்சக்கமான ரிவார்டு எடுத்துருக்கோம். இவனுக்கு தேவையான ஸ்பேஸ் கிறிஸ்டல் இருக்குல்ல அதுவும் எடுத்துருக்கோம். அது கூட எப்படின்னா அந்த இடத்துல ஒரு செங்கோல் மாதிரி இருக்கும். அந்த செங்கோலை எப்படின்னு எடுத்து பார்க்குறேன். இது மெடிசன் யூஸ் பண்ண செங்கோல் சொல்லி பக்கத்தில் இருக்க ஹீரோயின் தான் சொல்லிப்பா. இதை பற்றி ஆல்ரெடி பின்னா இந்த ஹால் ஆஃப் ஹீரோஸ் இருக்குல்ல அதில் எழுதிருந்திருப்பாங்க. இந்த மெடிசன் இந்த செங்கோலை வச்சு தான் ஒரு பெரிய டிசாஸ்டரில் சண்டை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தோட காணாமல் போயிருப்பாரு. அவர் ஒரு ஃபயர் எலமெண்டல் மெடிசன் இருந்திருப்பாரு. ரொம்ப ஓவர் பவராக இருந்திருப்பாரு. ஆனால் அவர் எப்படி காணாம போகலான்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சுக்காது. இப்போ தான் நம்ம ஹீரோ இந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கல அதுலேருந்து ஒரு ஃப்ளாஷ் ஏற்பட்டிருக்கோம். உள்ளேருந்து அந்த மாஸ்டரே வந்திருப்பாரு. அவரோட சோல் இதெல்லாம் இருந்திருக்கும் போது அவரு நம்ம ஹீரோவை பார்த்து உனக்குள்ள டேலண்ட் இருக்கு, நீ என்னோட ஸ்டூடெண்டாக இருக்கு 100% தகுதி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவளும் இவரை பார்த்து ஷாக்காக இருந்திருப்பா. இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்காரு. இவர் ஒரு சண்டைக்கு போயிருப்பார்ல அது இந்த தேர்ட் பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் ரிஃப்ட் ஓப்பனாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் ரிஃப்ட்டில் தான் அந்த டீமன் கிங் இருக்கல அவனும் அவனோட எக்கச்சக்கமான ஆர்மியை கூட்டிட்டு பூமியை இன்வைட் பண்ணுறதுக்கு வந்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த இவங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு அழிக்கணுமே சொல்லி நிறைய எலமெண்டல் மெஜிஷன்லாம் வந்திருப்பாங்க. அதில் ஒன்றாவதால இவர் வந்திருப்பாரு. இப்போ தான் தலைமை தாங்கி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்கே இருக்கக்கூடிய அந்த டீமன் கிங்கை ஒரு சீல் யூஸ் பண்ணி அப்படியே இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால தான் அந்த டீமன் கிங்கால் இந்த இடத்த தாண்டி வர முடியாமல் இருக்கும். இங்கே எந்த ஸ்பேஸ் ரிஃப்ட் வேணால் அதால் ஓப்பன் பண்ண முடியும். அதனால தான் அது ரொம்ப ஆட்டோமேட்டிக் இருக்கும். நீ அதை அழிக்கணும்னா உனக்கு இந்த ஸ்பேஸ் கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் உதவும். இந்த ஸ்பேஸ் கிறிஸ்டல் நல்லா ரிஃபைன் பண்ணிக்க. இது அன்ரிஃபைண்டாக இருக்குது. இதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்கமிஸ்ட்டை நீ தேடிக்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அது கூட என்னோட செங்கல் இருக்குல்ல அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. உனக்குள்ளே எல்லா பொட்டேஷனுமே இருக்குது. நீ என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்குது 100% தகுதிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது முடிவு எடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா அவளும் ஒன்றே மேய்க்க தான் இருந்தான்னு சொல்ல அது வேறு யாரும் கிடையாது. நம்ம ஹீரோவோட அக்காவை தான் இருக்கும். அவளும் நல்லா பவராக தான் இருந்தா. அவள் ஆல்ரெடி நான் பார்க்க லெவல் 35 இருந்தா. இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. அவளுக்குள்ளே கொஞ்சம் டேலண்ட் மிஸ் ஆகுது சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ பார்க்குறியா லெவல் 35 சொல்லி சாக்காயிருப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ லெவல் 27 தான் இருப்பேன். சரிப்பா தம்பி என்னோட செங்கோல் இருக்குல்ல அதை எடுத்துக்க. என்னோட சோல் இதில் தான் இருக்குது. இதை முடிந்த அளவுக்கு நீ சரி செய்யப்பாரு. நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு எக்கச்சக்கமான பவர் என்கிட்ட இருக்குது. அந்த பவர் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ ஃபயர் எலமெண்டல் பவரும் கிடச்சிருக்கோம். இவங்க சேஃபாக வெளியே வந்துருப்பாங்க. இவங்க வெளியில் வந்து பார்த்து அங்கே டீம் சேர்க்கறக்காண்டி ஆளுன்னு இருப்பாங்க. இல்லை அவங்க எல்லாம் சாக்க மறுபடியும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோட லெவலும் இம்ப்ரூவ் ஆகிக்கும், ஹீரோயின் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிக்கும். இப்போ தான் அவங்க நிற்கிற இடத்துல அப்படின்னா ஆபத்துன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருப்பாரு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ரிஃப்ட் இருக்குல்ல அந்த டீமன் கிங் தான் திரும்ப பழிவாங்க வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இவங்களை போட்டு தள்ளுறக்காண்டி வந்திருக்கோம். இதோட இந்த எபிசோட் அவசரமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இதே மாதிரி எல்லா வீடியோலாம் மக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ டேக் கேர். பை கைஸ்.